ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வங்கதேசத்திற்கு மீண்டும் வந்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வேன் என்று அந்நாட்டு இடைக்கால அரசுக்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சவால் விடுத்துள்ளார். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டம் காரணமாக பிரதமர் பதவியில் இருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த நிலையில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சியை கைப்பற்றியது. இந்தியாவில் தங்கியுள்ள ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் இடைக்கால அரசை முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடுமையாக சாடியுள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள ஷேக் ஹசீனா, நான் மீண்டும் வங்கதேசத்திற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நீதி கிடைப்பதை உறுதி செய்வேன். போராட்டத்தின் போது மக்களை கொன்றவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்கப்படும். 6 மாதங்களுக்கு பிறகும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் முகமது யூனுஸால் வங்கதேசத்தை வழிநடத்த முடியவில்லை என்றும் போராட்டத்தின் போது கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு யூனுஸின் ஆட்சியின் கீழ் நீதி கிடைக்காது என்றும் ஷேக் ஹசீனா கூறினார்.